இன்றைக்கி நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் லைக் நாமளே குக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் இன்றைக்கின்னு நினச்சிட்டு இந்த ரெசிபி வந்து நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சேவ் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி சோறு பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் பண்ண தக்காளி சோறு மாதிரியே இருக்காது. அது ஒரு ஏதோ சொல்ல முடியாது, டஸ்ட்பினில் கொட்டுற மாதிரி தான் இருக்கும். என்ன பண்ணுறது? நான் எங்கள் வீட்டில் இருக்க பாதி பாத்திரம் வந்து கருகி போய் தீஞ்சு போய் இருக்கிறதெல்லாம் அது என்னால் தான். இந்த குக்கரில் கூட அப்படி தான் இருக்கும். அது என்னால் தான். லாஸ்ட் டைம் நான் ஏதோ இது மாதிரி தான் ரெசிபி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணேன். தண்ணி ஊற்றுறதுக்கு மறந்து அப்படியே குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். வாவ்! அது எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லவே தேவையில்லை. அதை கஷ்டப்பட்டு தேய்ன்னு தேய்ச்சி எங்கள் மம்மி வரதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுடுவேன். அது மட்டும் இல்லை, நிறைய வாட்டி இப்படி தான் பண்ணியிருப்பேன். ஓ மை காட்! எப்பயாச்சும் ஏதாச்சும் சாம்பார் சூடு பண்ணுறேன்னா அப்படியே விட்டுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருப்பேன். அது தீஞ்சு போய் கருகி போய் ஸ்மெல் வர வரைக்கும் எனக்கு தெரியாது. ஓகே அப்படின்ட்டு. இந்த மாதிரி இன்றைக்கி எதுவும் சொதப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து செஞ்சேன். டேஸ்ட் பண்ண டைம் இல்லை, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. சரி ஆஃபீஸில் நமக்கு ஒரு பலியாடு இருக்குல்ல, அதை வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். அவளோட ரியாக்ஷன் வீடியோ பாருங்களேன். அதில் கொஞ்சம் ஓவராக ப்ரைஸ் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு இல்லை, நானும் சாப்பிட்டு ஓகேவாக தான் இருந்துச்சு. நீ தானே? நான் இல்லை. அவ்வளோ கேவலமாக இருக்கா? ஓகேவா? சாப்பிட்ற மாதிரி இருக்கா? சும்மா வீடியோ கோஸ்டெல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஏய் நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஓவராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ஏதோ ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கா? கூட குறைச்சி இல்லை நல்லா இருக்கலாம். நைஸ் நைஸ். அப்போ நானும் ஒரு கூட சீக்கிரம் குக்காக போகிறேன்.